சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அன்பர்கள் பெருந்திரளாக தினந்தோறும் வருகை தந்து மாலை 5 மணி முதல் தேவார இசை நிகழ்ச்சியையும் அதற்குண்டான சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சியும் கேட்டும் கண்டும் மகிழ்ந்து மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்து அடையாத தேவார திருமுறைகளின் மறுவர்களை கேட்டு இன்புறுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு உறுதுணையாக வயலின் வாசித்த உயர்திருவாளர் எம்ஜி சுரேஷ் குமார் அவர்கள், உயர்திருவாளர் காஞ்சி ராமகோடி பீடத்தினுடைய ஆஸ்தான வித்வானார் திருவிக்கார் இசைக்கல்லூரியின் மூன்று உயர்திருவாளர் மாதேஸ்வரன் அவர்கள், தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியின் முகர்சிங் இசை விரிவுரையாளராக விளங்கக்கூடிய உயர்திருவாளர் ரகுராம் அவர்கள், திருக்கோயில் சார்பாகவும் நிகழ்ச்சி ஏற்பாட்டு சார்பாகவும் எல்லாவற்றிற்கும் மகளும் வைத்தார்கள் அடியார் பெருமக்களாகி உங்களுடைய சார்பாகவும் வருக வருகை வரவேற்று நிகழ்ச்சியை நன்மை நடத்தி இந்தியாவில் நன்றி கொடுத்தார். இப்பொழுது பொன்னாடை சுரேஷ்குமார் உயர்திருவாளர் மிருதங்கம் ஸ்ரீ மாதேஸ்வரன் அவர்கள், உயர்திருவாளர் ரகுராம் அவர்கள், மங்களமான ஸ்ரீரத்தில் குளிர்ச்சியான மாலை வேளையில் திருவாசக சின்னாவலர் திருமுறை கலாநிதி மயிலை திரு வசகுருநாதன் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் இணை ஆணையர் செயலாளர் சார்பாகவும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தக்காளர்கள் சார்பாகவும் முன்னாள் அரங்காவலர்கள் குழுவினர் சார்பாகவும் ஆலய நிர்வாகத்தின் சார்பாகவும் இந்த இசை கச்சேரியை ரசிக்க வந்த பக்தர்கள் சார்பாகவும் நன்றிகளை உரித்தாக்கி அவர்களை கௌரவிக்கும் விதமாக மேலாள் அரங்காவலர் அவர்கள் மரியாதை செய்வதன் பொருட்டு நன்றியை உரித்தாக்குகிறோம். திருச்சிற்றம்பலம். முறையில் சிறப்பு சொற்பொழிவை நிகழ்த்த வருகை தந்திருக்கிறார்கள். வருகை தந்திருக்கும் ஐயா அவர்களை திருக்கோயிலுடைய மதிப்புக்குரிய இணையாணையருடைய சார்பாகவும் தக்கார் சார்பாகவும் ரசிகப் பெருமக்களாகிய உங்களுடைய சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியை 12 நாட்களும் நமக்கு அறக்குடையாக வழங்கும் 63 நாயன்மார்கள் வழிபாட்டு அமைப்பினருடைய சார்பாகவும் ஆலவா எண்ணல் அறக்கட்டளையின் சார்பாகவும் வருகை என வரவேற்று இந்த நிகழ்ச்சியை நன்முறை நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வருகை தந்திருக்கும் பேராசிரியர் பெருமகனாருக்கு திருக்கோயிலுடைய பிரசாதங்களையும் பொன்னாடையும் கொடுத்து மகிழ்ந்த இந்த நல்ல வேளையிலே இன்றைய நிகழ்ச்சி நாம் வேறொரு சொற்பொழிவாளரை அதை ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு கட்டத்திற்கு வரும் பொழுது நாம் ஏற்பாடு செய்த அந்த பேராசிரியர் வெளிநாட்டில் இருக்க வேண்டிய சூழலாலே இவரிடம் கேட்டேன், மனம் வந்து இந்த நிகழ்ச்சியை முதல் நாளே நான் உங்களுக்கு நடத்தி தருகிறேன். ஆபத்காலத்து அடிகளுமே ஒற்றி வைத்திங்கு உண்ணலாமோ ஓனகாந்தன் தடியுடைய என்பது சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய வாக்கு. இடுக்கண் வருங்கால் நகுகை என்று வள்ளுவர் பெருந்தகையினுடைய திருக்குறளுக்கு இலக்கணமாக திகழனுடைய பெருந்தகையாளர். இதில் ஒரு சிறப்பு என்னன்னா, திருமுறைகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை மையமாக வைத்துதான் 12 திருமுறைகளையும் நாம் சேக்கிழாருடைய பெரிய புராணம் கதாநாயகனாக யார் இருக்கிறார்னா சுந்தரர் இருக்கார். இன்றைக்கு 12 திருமுறையுடைய கதாநாயகன் தான் சொஸ்தோமி சுந்தரர். அவர்தான் எல்லாவற்றுக்கும் மேலாக சைவ சமயத்தை நிலைநாட்டிய தலம் மதுரை. மதுரையம்பதியிலிருந்து வருகை தந்துள்ள நம்முடைய ஐயா அவர்களை மீண்டும் உங்களுடைய பெருத்த கரவொலியுடன் வருக 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 என
வரவேற்று நிகழ்ச்சியை நடத்தி தருமாறு கேட்டுக்கொண்டு மேடையை ஐயாவிடம் ஒப்படைக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். சரணமன்றடியில் விழுந்து தாழ்களும் அமரக்காக புறமிசை முருகன் குறித்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுரு சிலம்பை மேலும் சிதம்பர கணேசன் தாழ கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனே முடிந்தவாறு வரங்கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமயிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காது. தர்மமிகு சென்னையில் கற்பகாம்பாள் உடனாகிய கபாலீஸ்வர பெருமானுடைய சன்னிதானத்தில் ஒரு பக்கம் அம்பாளுடைய பார்வை, ஒரு பக்கம் வாயிலார் நாயனாருடைய பார்வை, எதிர்த்தாற்போல் அடியார்களுடைய பார்வை, இத்தனைக்கும் நடுவிலே முதலாவது திருமுறையை பற்றி பேச வேண்டும் என்று வாய்ப்பை தந்த கபாலீஸ்வர பெருமானுக்கும் கற்பகாம்பிகைக்கும் இந்த ஆலயத்தின் இணை ஆணையர், துணை ஆணையர், ஆலயத்தின் அலங்காவலர் பெருமக்கள், துணை நிற்கக்கூடிய பெருமக்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். எல்லா ஊர்லையும் பேசுறதை விட சென்னையில பேசுறது ரொம்ப சிறப்பு. அதுலேயும் மயிலாப்பூர்ல பேசுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுலேயும் கபாலீஸ்வரர் கோயில்ல பேசுறது எல்லாத்துக்கும் மேல. ஆனா ஒரே ஒரு தப்பு. என்ன தப்பு? கற்கண்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் காப்பி சாப்பிட்டா காப்பி நிக்குமா? அந்த தப்பு தான் இப்ப நடந்தது. சர்க்குருநாதனுடைய இசைங்கிற கற்கண்டை சிவச்சிருக்கிற பொழுது நான் கொஞ்சம் காப்பி கொடுக்க போறேன். நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதா? அட மிக்சர் கொடுத்தா கூட நல்லா இருக்கும். நான் காப்பி தான் கொடுக்க போறேன். இந்த கோயிலுக்கு வாய்த்த பெரும் பெருமை ஐயா சர்க்குருநாதன். அற்புதமா எந்த ஊருக்கு போக, சிங்கப்பூர், மலேசியா எல்லா இடத்திலும் இசை முழங்குகிறது. தேவாரம், திருவாசகம். சர்க்குருநாதன் அங்கே இருந்து நம்மோடு பேசுகிறார். முந்திய அலங்காவலர் பெருமக்கள், ஈடுபட்டுள்ள சார்ந்தவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ முதல் திருமுறை 639வது ஆண்டு, கிபி 639 மே மாதம் 12ஆம் நாள். இன்னைக்கு 12/5/639. இந்த தமிழ்நாட்டிலே ஒரு மிகச் சிறப்பான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அது என்ன நிகழ்ச்சி? 12/5/639. நாமெல்லாம் வினையினால பிறக்கலாம். சரிதானா? சர்க்குருநாதன் மாதிரி நம்மளால பாட முடியுமா? நம்ம பாடுனா இத்தனை கூட்டம் எந்திரிச்சு ஓடி போயிடுறது. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி அமைப்பு. இந்த 5 விரலும் ஒரு மாதிரி தான் இருக்கும். அம்மா வயிற்றுல பிறக்கிற பிள்ளை ஒன்னொன்னு ஒவ்வொரு மாதிரி இருக்கே. ஏன்? ஒரு மாமரத்து படம் ஒரே இனிப்பாய் இருக்கும், ஒரு மரத்து படம். ஆனா ஒரே அம்மா ஒரே அப்பா 5 பிள்ளைங்க 5 மாதிரி இருக்க. ஏன்? வினையினால பிறந்தது. இந்த உடம்பு வினையில் வந்தது, வினைக்கு விளைவாகுது. நம்ம பண்ணின வினை நல்வினை பண்ணி இருந்தா மயிலாப்பூர்ல வந்து கபாலீஸ்வரர் கோயில்ல உட்கார்ந்து தேவாரம் திருவாசகம் கேட்கலாம். தீவினை பண்ணி இருந்தா
கையில ஒண்ண வச்சுக்கிட்டு 5400 மெசேஜ் அப்படின்னு ராத்திரி பகலா அதோட உட்கார்ந்து காலையில எந்திரிச்சு வல்ல தேய்க்கணுமோ இல்லையோ செல்ல தேய்க்கணும் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கலாம். வினை பயன். இந்த உடம்பு எப்படி வினையும் வந்தது, வினைக்கு விளைவாவது மணிமேகலை. நம்ம எல்லாம் வினையினால பிறந்தோம். 639வது ஆண்டு மே மாதம் 12ஆம் தேதி வினையே இல்லாத ஒரு ஆன்மா. நன்வினை தீவினை கிடையாது, இறைவன் திருவடியில் நிம்மதியாயிருந்த ஒரு ஆன்மா. கிட்டத்தட்ட முருகப்பெருமானுக்கு சமம் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு இருந்த ஓர் ஆன்மா. கபாலீஸ்வரர் கட்டளையினாலே சீர்காழியிலே வந்து அவதாரம் செய்தார். வேதனை படைத்தோங்க, மிகு செய்வ துறை வணங்க, பூத பரம்பரை பொழிய, புனிதவாய் மலர்ந்தடுக, சீதவட வயற்புகவி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். வினையே கிடையாது. சார் நீங்க எப்படி சொல்றீங்க? திருத்துருத்தி பதிகம் எடுத்து பாருங்க. வினையில்லாத என்னை பிறப்பித்தாய், கடவுளே நீ என்னை பிறக்க வைத்தாய். ஏன் திருஞான சம்பந்தர் அவதாரம்? சைவன் தடைக்க தடைத்தாண்டி, ஞான சம்பந்த பேர் கொண்டு அடைத்தாண்டி, பொய் வந்த நெஞ்சத்தில் போகாண்டி, அந்த புண்ணியன் பொன்னடி போற்றுங்கடி. ராமலிங்க சாமி பாடுறார், சைவம் தடைக்க வேண்டும். எங்க பார்த்தாலும் அஸ்தி நாஸ்தி சமணம், சைவம் தடைக்க வேண்டும். எப்படி வாழ வேண்டும் என்று இந்த மக்களுக்கு காட்ட வேண்டும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று உறுதியோடு இந்த மக்களை வாழச் செய்ய வேண்டும். அதற்காக எந்த வினையும் இல்லாத ஓர் ஆன்மாவை இறைவன் சீர்காழிக்கு அனுப்பினார். அந்த ஆன்மாவுக்கு பெயர் திருஞான சம்பந்தர். என்னைக்கு 639 மே மாசம் 12ஆம் தேதி. மறக்கப்படாது. கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். 3 வயசு குழந்தை அப்பா கூட்டிக்கிட்டு போற. மதுரையில மீனாட்சி அக்னியில வந்தாளா இல்லையா? தடாதக பிராட்டி. அப்பா அவளுக்கு வயசு என்ன தெரியுமா? 3 வயசு. மூவொரு பிராயம், 3 பிராயத்தவளாக மீனாட்சி அம்மை அப்படியே அக்னியிலிருந்து வந்தாள் மலையத்துவச பாண்டியனுக்காக. அது மாதிரி இந்த குழந்தைக்கு 3 ஆண்டு. சாரதாமணி தேவியார் 3 வயசிலே தான் ராமகிருஷ்ணரை பார்த்து இவர்தான் என் கணவர் என்று அடையாளம் காட்டினாள். அப்போ சாரதாமணி தேவியாருக்கு வயசு 3 வயசு. மறந்துடாதீங்க. 3 ஆண்டில் உலகிய நிகழ்ந்த கதை. அப்பா கூட்டிக்கிட்டு போனார், குளத்துக்குள்ள இறங்கினார், தண்ணிக்குள்ள குடிச்சுட்டு இருக்கிறார், மந்திரம் சொல்றார். குழந்தை மேலே இருந்தது, பசிச்சுது, அம்மே அப்பா என்று அழுதது. சிவபெருமான் அம்பாளும் வந்து அம்பாள் பொற்கிண்ணத்திலே பால் கொடுத்தார். இந்த குழந்தைக்கு பால் அப்படி வடியுது. அது என்னைக்கு சார்? 642 மே மாசம் 9ஆம் தேதி. 9/5/642. 639 பிறந்தாரா? 642ன்னா எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம். அது பிறந்தது சுபகிருது வருஷம் சித்திரை மாசம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம், ரிஷப லக்னம். திருஞான சம்பந்த பிள்ளையார் என்ன நட்சத்திரம்? திருவாதிரை. ஆதிசங்கரர் எந்த நட்சத்திரம்? திருவாதிரை. சிவபெருமானுக்கு ஆதிரையான்னு பேர். ஆதிரையான் ஆதிரையான் என்றென்று அயலுமார் ஊர் திரை நீர் வேலி உலகு என்பது முத்தொள்ளாயிரம். திருவாதிரை நட்சத்திரம் ரொம்ப பிரகாசமா இருக்குமா. சூரியனை விட பல மடங்கு பெரியது. செக்கச்செவேன்னு நம்மால் பார்த்தா இதாண்டா சிவபெருமானுக்கு அடையாளம் அப்படின்னு சிவபெருமானுக்கு திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உரியவன் என்று பெயர் வைத்தார்கள். 2 நட்சத்திரத்துக்குத்தான் திருங்கிற அடைமொழி. பெருமாள் பிறந்த திருவோணம், சிவபெருமானுடைய நிறம் போன்ற திருவாதிரை. சிவபெருமான் பிறந்தான்னு சொல்லக்கூடாது, அவருக்கு பிறப்பே கிடையாது. டிஓபி இருந்தா டிஓடி வந்துடும்.
டேட் ஆஃப் பர்த் இருந்தா டேட் ஆஃப் டெத் வந்துடும். சிவபெருமான் எப்ப பிறந்தார்? பிறப்பே கிடையாது. பிறந்த தேதி கிடையாது. அப்பா அம்மா கிடையாது. ஜாதி கிடையாது. எந்த பள்ளிக்கூடத்திலையும் இவரை சேர்க்க முடியாது. அதனாலதான் தனியா பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சார். 4 பேர் கீழே வந்து உட்கார்ந்தாங்க. கல்லாரின் உடையமர்ந்து நான் வரையார் அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிழந்த பூரணமாய் மறைக்கப்பாடாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டினார். இப்ப ஞானசம்பந்த பிள்ளையார் 3 வயசுல பால் குடிச்சாரா? பால் குடித்தது யாரு? அம்மா பராசக்தி. கொஞ்ச நேரம் ஆச்சு. இந்த பாலை குடிபடி அப்பா குடிச்சிட்டு மேல வந்து பார்க்கிறார். குழந்தைக்கு பால் வழி. யாரா பால் கொடுத்தது? ஒரு குச்சியை எடுத்து அடிக்க போனாராம். யார் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடாது. ஏன்? எருமப்பாலை சாப்பிட்டா எத்தனை காலம் நினைச்சாலும் விலகாம போறேன். தப்பு பண்ண வீட்டுல பால் வாங்கி குடிச்சா தப்பு நமக்கு வந்துடும். கொள்ளையடிச்சவன் கொலகாரன் அவன் வீட்டுல சாப்பிட்டா அந்த புத்தி நமக்கு வந்துடும். மறக்காதீங்க. ஒரு ராஜா ஒரு நாள் ஒரு பெரியவரை கூப்பிட்டார். அந்த பெரியவர் ரொம்ப உயர்ந்தவர், சான்றோர். உள்ள வந்தார், சாப்பிட்டார். போன பொழுது அங்க ஒரு முத்து மாலை கிடந்தது. எடுத்து பைக்குள்ள ஓடிட்டு பெரிய மனுஷன். அன்னைக்கு ராத்திரி கூட தூக்கம் இல்லை. மறுநாள் காலம்புற கொண்டாந்து கொடுத்துட்டார். ராஜா கேட்டார், நீங்க இவ்வளவு பெரிய ஞானி எப்படி எடுத்துக்கிட்டு போனீங்க? அதுதான் புரியல. இங்க சாப்பாடு போட்டாங்க. அது என்ன சாப்பாடு கேளுங்கள். அவன் சொன்னான், திருடங்கிட்டேருந்து அடிச்சு பறிச்சு வாங்கின நெல்லை வச்சு சோறு போட்டேன். ஓ, அதை சாப்பிட்டது எனக்கு திருட்டு புத்தி வந்துருச்சு. மறக்காதீங்க, பீஷ்மாச்சாரியார் சொல்லுவார், கடைசி காலம் பாஞ்சாலி பெருமானை பார்த்து கேட்கிறா. எப்போ எல்லா சண்டையும் முடிஞ்சு போச்சு, பீஷ்மாச்சாரியார் மரணப்படுக்கையில படுத்து கிடக்கிறார். பாண்டவர்களுக்கும் பாஞ்சாலிக்கும் தர்மோபதேசம் செய்கிறார். பாஞ்சாலி அதை கேட்டாளா? சிரிச்சுட்டான். பாட்டனாரே, இன்னைக்கு இவ்வளவு பேசுறீங்க. அன்னைக்கு ஒத்த ஆடையோட இருந்தேன். பாதி துச்சாதனன் துகிலுகின்றான். அப்பொழுது இந்த ஞானம், இந்த தர்மம், இந்த அறம் எங்கே போயிற்று? பீஷ்மாச்சாரியார் சொன்னார், அப்பொழுது துரியோதனம் போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டு நான் அறத்தின் வழியில் நிற்க மாட்டாமல் கிடந்தேன். அதனாலே ஒன்னும் சொல்ல முடியல. இன்னைக்கு மட்டும் சொல்றீங்க. இன்னைக்கு அந்த ரத்தம் பூரா அர்ஜுனன் போட்ட அம்புனால வெளியில போயிடுச்சு. இப்ப இருக்குது எங்க அம்மா தூய்மையான கங்காதேவி கொடுத்த உடம்பு. இப்ப புரியுதா? எல்லா வீட்லையும் கூப்பிடுறாங்கன்னு சாப்பிட போயிடும்னா, நல்லவங்க வீட்டுல சாப்பிட்டா நல்ல புத்தி வரும். யாரா பால் கொடுத்தது? போதையார் பொற்கிண்ண தடிசில் கொள்ளாதன தாதையார் முதிகுற தானெனை ஆண்டவன் காதையார் குழலினன் கடுமல வளநகர் வேதையாள் அவளோடும் பெருந்தகை இருந்ததே. யாரு பால் கொடுத்தா? அப்பா விரட்டுற. இந்த பிள்ளை என்ன சொல்லிச்சு? தேவாரம் தொடங்கிற்று. இல்லை, திருக்கடை காப்பு தொடங்கிற்று. இல்லை, சைவத்துக்கு வாழ்க்கை அன்றைக்கு தொடங்கிற்று. எப்படி தொடங்கிட்டு? கற்பகாம்பாள் காதல போட்டிருக்கிற தோட்டில தொடங்கிட்டு. அம்பாளுக்கு தாமா முதலிடம் தோடு. ஆண்கள் போடுறது குலை, பெண்கள் போடுறது தோடு. அதுக்கு ஏமா தோடுன்னு பேரு? படுவது பாடு, கெடுவது கேடு, நடுவது நாடு, விடுவது வீடு, தொடுவது தோடு. இந்த காதை தொட்டுக்கிட்டு இருந்தா தோடு, தொங்கினா தொங்கட்டான். அதனால அதுக்கு என்ன பேரு? தோடு. ஓங்காரம் இத்து பிளஸ் ஓ. இத் என்பது தமிழிலே முதல் எழுத்து தா. அதன் வேறு சொல் இத். ஓங்காரம். ஓங்காரம் துள்ளொளி முருகப்பெருமான். ஓங்காரத்தின் வடிவம் சிவபெருமான். ஓ தோடுடைய செழியன் விடையேறி ஓர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை கொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான்
முனைநாள் பணிந்தேத்தகருள் செய்த வீடுடைய பிரமாபுரமேவிய வெம்மான் இவனன்றே. நான் ஒரு 6 செய்தி சொல்ல வச்சிருக்கேன், வேகமா போறேன். இது முதல் செய்தி. எப்படி ஆரம்பிச்சது? தோடு. ஆமா, இதான் தேவாரத்தை முதல் பாட்டா இல்ல இதுக்கு முன்னால யாராவது பாடிட்டாங்களா? அப்பர் சுவாமி பாடிட்டார். கூத்தாயினவாறு இதுக்கு ரொம்ப நாள் முன்னால திருஞான சம்பந்தர் அவதாரம் பண்ற பொழுது திருநாவுக்கரசருக்கு கிட்டத்தட்ட 60 வருஷம். கிட்டத்தட்ட 60 வருஷம், கொஞ்சம் கூடவே. ஆனால் ஞான சம்பந்தர் குருநாதர், அதனாலே அவருடைய பாடல் முதலில் வைக்கப்பட்டது. தோடுடைய செவியன். தோடு ஏன் தோடு? செவி, அது முக்கியம். செவியன் இல்ல, செவியன். நம்ம சிவபெருமானுக்கு பெருமை என்ன தெரியுமா? ஆண்பாதி பெண்பாதி ஆனவன். அதான் பெருமை. ஒரு பக்கம் ஆண், ஒரு பக்கம் பெண். வேற எங்கேயாவது இப்படி பார்க்க முடியுமா? இதுக்குத்தான் தொன்மை கோலம்னு பேர். திருவாசக பாட்டு ஞாபகத்துக்கு வருதா? தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் போத்தும்பி. தொன்மை கோலம் அது அர்த்தநாரீஸ்வரன், உமையொரு பாகன். தோடு உமை, செவியன் பாகன். அர்த்தநாரீஸ்வரன் தோற்றத்தை வச்சு சின்ன பிள்ளை 3 வயசு யாரு பாடம் சொல்லி கொடுத்தா? அம்பாள் பாடம் சொல்லி. எவருடைய பார்வை பட்டால் வேறு எதுவும் தேவையில்லையோ அவருடைய பார்வை பட்டது. குழந்தை பாட ஆரம்பிச்சு. ஏன் செவி என்பது? காது ரொம்ப முக்கியமுங்க. அருணகிரிநாத சுவாமி பழனியில போய் திருப்புகழ் பாடுவார். முருகா, எனக்கு பிறவி கொடுக்க மாட்டேன், ஒருவேளை தப்பித்தவரை வென பாக்கி இருந்து பிறவி கொடுத்துட்டா செவிடா படைக்கிறார், அப்புறம் குருடா படைக்கிறார். முதல்ல என்ன? செவிடு. திமிர உதவி அணைய நரக ஜனன மதனி துடுவாயே. செவிடு. குருடு. வடிவு குறைவு, சிறிது விடியும் அணுகாது. அமரர் வடிவும் அதிக குலம், அறிவு நிறையும் வரவேணி. அருள கருளை என்னையும் மனதோடு அடிமை கொடவும் வரவேணும். முதல்ல காது போகக்கூடாது. ஏன் தெரியுமா? குழந்தைக்கு காது கேட்கலன்னா வாய் பேசாது. காது போச்சுன்னா வாய் போச்சு. காதல வாங்குற செல்வத்துக்கு என்ன பேரு? செவி செல்வம். சரியாமா? நடந்து போனேன், கால் வலிக்குது. பேசினேன், வாய் வலிக்குது. டிவியை பார்த்துக்கிட்டே இருந்தேன், கண் வலிக்குது. நல்ல கச்சேரி கேட்டேன், காது வலிக்குமா? காது வலிக்காது. அதனால அதுக்கு என்ன பேரு? செல்வத்துள் செல்வம், செவி செல்வம். சிவபெருமானே, என் பாட்டு உன் காதுல ஏறணும் வைக்கிறார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்ம பயணிகள்லாம் இந்த காதுல ஒண்ணு மாட்டிக்கிட்டே கேட்டுக்கிட்டு போறேன். பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்களா? அது சொல்லி கொடுத்தது யாரு தெரியுமா? சிவபெருமான். 2 பேரும் தவம் பண்ணலாம். சிவபெருமான் காட்சி கொடுத்தார். என்ன செய்யணும்? நாங்க பாடிக்கிட்டே இருப்போம், நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். 2 பேரையும் குண்டலமாக்கி காதுல மாட்டிக்கிட்டார். காதுல அவங்க பாடிக்கிட்டே இருப்பாங்க, இவர் கேட்டுக்கிட்டே இருப்பார். 2 வருடம் இசை கொண்ட காதா தித்தியன நின்று நடஞ்செய்யும் இங்கித பக்வாதா திருநாவலுரந்து தூதா தில்லை சிவகாமி உருவாகா சிதம்பரநாதா உனை நம்பினேன் ஐயா சரணம். முத்துக்காண்டவர் கீர்த்தனை. 2 பேர் அப்படியே காதல மாட்டிக்கிறார். அவங்க பாட பாட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன, அவர் தொங்குறாப்புல மாட்டிக்கிட்டார், நம்மாடு உள்ளுங்க செலுகிறாப்புல மாட்டிக்கிட்டார். காட்டினது யாரு? சிவபெருமான். அவருக்கு ரொம்ப ஆசை. அதனால தோடுடைய செவியன் விடையேறி. சிவபெருமானுக்கு 5 தொழில்: ஆத்தல், காத்தல், அடித்தல், மறைத்தல், அருளல். சின்ன பிள்ளை, 3 வயசு பிள்ளை 5 தொழிலையும் வச்சு பாடுவார். ஆக்கன், விடையே. விடையினா ரிஷபவாகனம். அறம், அறத்தினால் தான் ஆக்கம்.
இந்த உடம்பை கொடுத்தாரு, வினைய பூரா அனுபவிச்சு நிம்மதியா என்கிட்ட வந்துடுறா. அறத்தினால் கொடுக்கப்பட்டது இந்த உடம்பு. அதனாலே விடை என்பது ஆட்களுக்கு அடையாளம். அப்புறம் என்னங்க? மதிசூடி. மதி என்பது காப்பாற்றுவது. காலில் விழுந்தவனை தூக்கி யாராவது தலையில வச்சுருவாங்களா? ஐயா அடையாளத்துக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு போறது. காலில் விழுந்தவனை தூக்கி தலையில் வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு கருணை பெருங்கடல் சிவபெருமான். அது காத்தல். அவனை காப்பாற்றியாச்சுல. ஆக்கல், காத்தல். இந்த மூணாவது என்ன? சுடல பொடி. பாட்டு ஞாபகம் வருதா? தோடுடைய செவியன் விடையேறி. இரண்டாவது ஓர் தூவெண்மதி சூடி. மூணாவது காடுடைய சுடலை பொடி பூசி. காசிக்கு போயிருக்கீங்களா? இப்ப போங்க. நம்ம பிரதமர் நரேந்திர மோடி ஐயா காசிய சொர்க்கலோகமா ஆக்கி இருக்காரு. 70,000 பேர் நின்று பார்க்கலாம். கங்கையில குடிச்சிட்டு நேர காசிக்கு வரலாம். காசியில காலையில 3:30 மணிக்கு ஒரு அபிஷேகம் நடக்கணும். என்ன அபிஷேகம் தெரியுமா? மணிகர்ணிகா காட்டுல வரிசைக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். 7-8 எரியும். 10-12 கியூல படுத்து கிடக்கும். அடுத்த சான்ஸுக்கு இந்த எரியிறதுல இருந்து சாம்பலை எடுப்பான். வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். அப்படியே கொண்டு வந்து கடைச்சி காலையில முதல் அபிஷேகம் விஸ்வநாதருக்கு. அதுதான் சுடலை பொடி. ஆமா, சிவபெருமான் ஏன் காட்டுல போய் ஆடுறாரு? ஏமா நாட்டுல ஆடக்கூடாதா? ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஒரு தாய் மகன் வீட்டை விட்டு விரட்டிவிட்டான். வீட்டுக்கு பேர் அன்னை இல்லம். அன்னை விரட்டப்பட்டாள். தெருவில் போய் நிற்கிறார், பிச்சை எடுக்கிறார். யாரோ சொன்னாங்க, உன் மகனுக்கு உடம்பு சரியில்லை. ஐயோ பார்க்கணுமே, பெத்த மனம் பித்து. வீட்டுக்கு வந்தா வாட்சிமன் விரட்டிட்டேன். இந்த கிழவியை உள்ள விடாதேன்னு சொல்லி இருக்காங்க. என்னமோ இவன் தினம் குபரனா இருக்க போற மாதிரி. இந்த அம்மா தவிக்கிறா, என் பிள்ளைய பார்க்கணுமே, என் பிள்ளைய பார்க்கணுமே. எங்க பார்க்கலாம்? ஒருத்தன் சொல்றான், இன்னைக்கு மயிலாப்பூர்ல ஒருத்தர் பேசுவாராம், அதை கேட்கறதுக்கு உன் பிள்ளை வருவான். அப்படியா? நான் போய் மயிலாப்பூர்ல உட்கார்ந்து இருக்கிறேன். கபாலீஸ்வரரை பார்க்கவா, கற்பகாம்பாளை பார்க்கவா, பேச்சு கேட்கவா, பிள்ளைய பார்க்க. நீ இருக்கிற இடத்துக்கு நான் வந்தேன், விரட்டி விட்டேன். நீ வருவில்ல, அங்கே நான் உனக்காக காத்திருந்தேன். புரியுதா புரியலையா? ஏன் சுடுகாட்டில் ஆடுறாரு? ஒரு நாளைக்கு எல்லாரும் அங்க போயாகணும். அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் வீடு விடை தரும், காடு கூப்பிடும். வா, அங்க வருவில்லை, யாரா இருந்தாலும் வருவில்லை, ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் யூ. அங்க போய் ஆடுறான். காடுடைய சுடலை பொடி. அது அடித்தல். ஆக்கல், காத்தல், அடித்தல். காடுடைய சுடலை பொடி பூச்சி என் உள்ளங்கவர் கல்வன். கடவுளை திருடன்னு சொல்லிவிட்டு சந்தோஷமா பாடின ஒரே சமயம் இந்து மதம் தான். மறக்க கடவுள் திருடனா இல்லையா? என்னமா 3 வயசு பிள்ளை பாடுமா? ஆமா, உள்ளங்கவர் கல்வன் யாரு சொல்லுவா? அந்த யோசிக்க. காதலிக்கிற காதலிதான் சொல்லுவான். சரிதானம்மா? அந்த காலத்து சினிமா படம் பார்த்துருக்கா? நாதாம்பா. இன்னைக்கு அப்படியெல்லாம் சொன்னா 10 நாள் சொல்லுவாங்க. பார்த்திருக்கா? காதல். உள்ளங்கவர் கல்வன், என் உள்ளத்தை அவர் திருடிட்டு போயிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? திருஞான சம்பந்த பிள்ளையார் என்ற 3 வயது குழந்தை அந்த சமயத்திலேயே தன்னை ஒரு காதலியாகவும் சிவபெருமானை ஒரு காதலனாகவும் மாற்றிக்கொண்டு பேரின்ப காதலுக்கு சன்மார்க்கத்துக்கு வழிகாட்டியது. அதனாலதான் உள்ளங்கவர் கல்வன். கடவுள் கல்வனா இல்லையா? செம்மான் மகனை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான். ஆழ்வார் ஆழ்வார் முனியே நான் முகனே முக்கண் அப்பா கனியே என் பொல்லா கருமாணிக்கமே என் கல்வா. ஆழ்வார் பேசுறாரு பெருமாளை திருத்து பெயரே கல்வா. நம்ம கண்ணதாசன், கண்ணனுக்கும் கல்வனுக்கும் வேதமில்லை தோழி, கண்ணனுக்கும் கல்வனுக்கும் வேதமில்லை தோழி, அவன் கண்ணன் வைத்து திருடி விட்ட கதைகள் பல கோடி.
கண்ணம் வைத்துன்னா என்ன அர்த்தம்? சுவத்தில கண்ணை வச்சு பொருளை திருடினா, என் கண்ணத்தோட கண்ணை வச்சு எண்ணம் திருடினா. கல்வனுக்கும் கண்ணனுக்கும் கல்வனுக்கும் வேதமில்லை தோழி, அவன் கண்ணம் வைத்து திருடி விட்ட கதைகள் பல கோடி. என்ன சொல்லுது? உள்ளங்கவர் கல்வன். ஆமா, திருடன் சொல்லிட்டு வருவேன், மறைஞ்சுதானே வருவேன், தெரியாமத்தானே வருவேன். மறைத்தல், ஆக்கல், காத்தல், அடித்தல், மறைத்தல். சின்ன பிள்ளைங்க 3 வயசு பிள்ளை தோடுடைய செவியன் விடையேறி ஓர் துவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூச்சி என் உள்ளங்கவர் கல்வன் ஏழுடைய மலரான் விரும்பா முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த அருளன். வார்த்தையே வந்துச்சா? ஏழுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் அவனன்றே. சரியா தப்பா? இவனன்றே. என்ன சார் தப்பா சொல்றீங்க? இவனன்றே. ஏன் தெரியுமா? நான் ஒண்ணு கேட்கிறேன். இப்போ அப்பா மேல வந்தாரு, இந்த பிள்ளைய பார்த்தாரு, ஏப்பா பால் கொடுத்தது யாரு அப்படின்னாரு. இந்த பிள்ளை இந்த பாட்டை பாடுச்சு. பாடுற போது பால் கொடுத்த சிவபெருமானும் அம்பாளும் அந்த இடத்துல நின்னாங்களா, மறைச்சிட்டாங்களா? என்னங்க சார், நாங்க பார்க்கவே கூடாது. மறைஞ்சிட்டாங்களா நின்னாங்களா? என்னதாயி? மறைஞ்சிட்டாங்க தானே, நின்னாங்க. நின்னாட்டானையா இவன் என்றே சொல்ல முடியும். மறைஞ்சிட்டா அவன் என்றே இல்லை. இந்த நிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இங்க நிக்கிறாங்க. அப்போ தெரியலையே. என்ன அவருக்கு தெரியுது, அப்பா அம்மாவுக்கு தெரியலையே. காண்பார் யார்? கண்ணுகளாய் காத்தாலே. கற்பகாம்பாள் காட்டினாத்தான் நீ கபாலீஸ்வரனை பார்க்க முடியும். இல்லைன்னா கல்லு நின்று போக வேண்டியதுதான். என்ன எவ்வளவு செய்தி? இவன் அன்றே. நான் ஒரு செய்தி சொல்லியிருக்கேன். எந்த திருமுறை? முதல் திருமுறை. நான் இந்த கோவிலுக்குள்ள வர்ற பொழுது நம்ம சர்க்குருநாதன் அருமையான ஒரு பாட்டு பாடிட்டார். எல்லா பாட்டும் அருமைதான், அவர் பாடினா எல்லாமே அருமைதான். எந்த பாட்டு தெரியுமா? எங்க மதுரை பாட்டு. நீளமாமிடத்தாளவாயினார் பாரதாயினார் ஞானமாழ்வரே அண்ணலாளவாய் நன்னினான் தனை எண்ணியே தொழத்திண்ணம் இன்பமே அடிகளாலவாய் வடிவள் சம்பந்தன் செடிகள் தமிழ் செடிகள் நீக்குவே அடிகளாலவாய் வடிவள் சம்பந்தன் முடிவிலின் தமிழ் செடிகள் நீக்குவே. இதுக்கு பேரு திரு இருக்கு குரல்னு பேரு. வேற யாரும் பாடல, சம்பந்த சுவாமி பாடல. மதுரையில பெரிய திருவிழா. ஒரு பிள்ளைய காணும். ஒரு ஆளு இதை பார்த்துக்கிட்டே நின்னாரா, பிள்ளை காணாம போயிடுச்சு. பிள்ளை முக்கியமா செல்லு முக்கியமா? செல்லு தானியா முக்கியம். பிள்ளைய விட்டுட்டாரு. இப்ப தேடுறாரு, பிள்ளைய காணும். தவிக்கிறார். அங்கே ஓதுவார் பாடுறார். அண்ணலாலவாய் நன்னினாந்தனை எண்ணியே தொழ திண்ணம் இன்பமே. சிவபெருமானை தொழுதால் நிச்சயமாக இன்பம் கிடைக்கும். எப்படி? மனசுக்கு ஒரு தைரியம் பாருங்க. காலையில எந்திரிச்சு நான் இன்னைக்கு நல்லதுதான் செய்வேன், இன்னைக்கு நல்ல நாள் அப்படின்னு சொல்லுங்க. அன்னைக்கு நல்லதுதான் நடக்கும். ஆட்டோ சஜஷன் இதுக்கு பேரு. காலையில எழுந்திருக்கிற போது என்ன செய்யணும்? சிவபெருமான் திருவருளாலே நான் இன்றைக்கு நல்ல காரியங்களை செய்வேன். I am all right. You will be all right. நான் என்னத்தை இன்னைக்கு வேலை பார்க்க போறேன், ஒன்றும் புரியலை, நேற்றுக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு எப்படி ஆக போகுதோ விழுந்துருக்கேன். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். இதான் சார் சைக்காலஜி. டேய் நல்லா இருக்கலாம்டா. ஏன்? சிவபெருமான் பக்கத்தில் இருக்காங்க. ஏன் பயப்படுற? மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். திருவாசகர் தெரியுமா? நல்வா தொழிலான் நமக்கு கடவுள் நமக்கு அருள் செய்யாமல் இருக்க மாட்டார். அண்ணலாலவாய் நன்னினாந்தனை எண்ணியே தொழ திண்ணம் இன்பமே. என்னத்தை இவர் திண்ணம் இன்பமேங்கிறார்? என் பிள்ளைய காணும்.
தொலைச்சு விட்டு தடுமாறேன், தேடுறான், கண்ணீர் படுறான், அழுறான், இங்கிட்டு பார்க்கறான், இங்கிட்டு பார்க்கறான். சிவன் கோயிலுக்குள்ள வந்துட்டான். மீனாட்சி கோயில்ல கூட்டம் தாக்கல. சொக்கலிங்க பெருமான் சந்நிதிக்கு வர்றான், கும்பிடுறான். என் பிள்ளைய காணோம், எங்க பார்த்தாலும் தலையா தெரியுது, நான் என்ன பண்ணுவேன்? சிவபெருமானே அங்க பாட்டு கேட்குது. அண்ணலாதவாய் நன்னினாந்தனை எண்ணியே தொடர் திண்ணம் இன்பமே. அங்க இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஒரு பையன் சிவப்பு சட்டை காக்கி ட்ரௌசர் அழுதுகிட்டு நிற்கிறான். தேவஸ்தான ஆபீஸ்ல போய் பார்த்தா பையன் நிற்கிறான். அப்பாட்ட போய் பையன் என்ன தெரியுமா பண்ணா? செல்ல முடிவி தூக்கி இருக்கேன். புரியுதா? அண்ணலாதவாய் நன்னினாந்தனை எண்ணியே தொடர் திண்ணம் இன்பமே. எந்த திருமுறை? முதல் திருமுறை. மறக்காதீங்க, இன்னைக்கு நான் சொல்ற பாட்டு பூரா முதல் திருமுறை. சந்தேகம் வந்தா சத்குருநாதனை கேளுங்க. மூணாவது சீன். நான் வேகமா போறேன். திருவண்ணாமலைக்கு போயிருக்கீங்கல்ல? போயிருக்கீங்க. அண்ணாமலைக்கு என்ன பெருமை? நினைச்சா